ஒரு சின்ன நகரத்தில் மித்து என்ற குட்டி பையன் இருந்தான். அவனுக்கு கதை கேட்க ரொம்ப பிடிக்கும். ஆனா பால் குடிக்க மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. பால் வெள்ளையா இருக்கு, எனக்கு வேண்டான்னு சொல்லுவான் மித்து. அவனுடைய பாட்டி தினமும் பாலை கொடுப்பாள். ஆனால் மித்து தட்டிவிட்டு ஓடிவிடுவான். ஒரு நாள் மாலை நேரத்தில் மித்து தோட்டத்தில் விளையாடும்போது தடுக்கி விழுந்தான். பாட்டி அவனை அணைத்து மெதுவாக சொன்னாள், மித்து, எலும்புகள் வலுவாக இருந்தா இப்படி வலிக்காது கண்ணே என்று. அன்று இரவு மித்து அமைதியாக யோசித்துக் கொண்டே தூங்கிவிட்டான். அந்த இரவில் அவன் படுக்கை அருகில் ஒரு சின்ன வெள்ளைக் கோப்பை மின்னியது. அந்த கோப்பையிலிருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. மித்து கண்கள் விரிந்தது. நீ யார்? மித்து, நான் வெள்ளை சக்தி. நான் பால்தான். நீ என்னை குடிக்கலைன்னு எனக்கு வருத்தமில்லை. ஆனா உன் எலும்புகள் பலமில்லாம இருக்குது. கோப்பை மந்திரம் செய்தது. மித்து தன் உடலில் எலும்புகள் மரம் போல உறுதியாய் வளர்வதை உணர்ந்தான். என்னை குடிச்சா நீ நல்லா உயரமா வளருவாய், ஓடுவாய், விழுந்தாலும் பயப்பட மாட்டாய். மித்து மெதுவாக கோப்பையை பிடித்தான். நான் நாளை உன்னை குடிக்கிறேன். அந்த கோப்பை சிரித்தது. அதுதான் எனக்கு போதும். காலை மித்து எழுந்ததும் பாட்டியை பார்த்து, பாட்டி, பால் குடிக்கணும் என்று சொன்னான். பாட்டியின் கண்கள் சந்தோஷத்தில் மின்னியது. மித்து பாலை குடித்து உயர்ந்து நின்றான். இப்போ நான் வலுவான மித்து. அன்றிலிருந்து மித்து தினமும் பால் குடித்து ஆரோக்கியமாக, உயரமாக, சுறுசுறுப்பாக வளர்ந்தான். குழந்தைகளே, பால் குடித்தால் எலும்புகள் மரம் போல வலுவாகும். சின்னமான உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.